ஹலோ மை டியர் பசங்களா, எல்லாரும் எப்படியா இருக்கீங்க? எல்லாரும் ரெடியா, தயாரா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஒரு முக்கியமான சாப்டர், டியூவல் நேச்சர். ஆமாம் சார், நீங்கள் எல்லாமே முக்கியம் தான் சொல்கிறீங்க. ஆமாயா, இருக்கிறதே 7 சாப்டரு, 35 மார்க்கு. கண்டிப்பாக எல்லா சாப்டர்லேருந்தும் அட்லீஸ்ட் 3 to 5 மார்க்ஸ் யூ வில் கெட். சரியா? ஸோ அதனால் எல்லா சாப்டருமே இம்பார்ட்டன்ட் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ஆரம்பிக்கலாமா? எல்லாம் ரெடியா? சந்தோஷ், செமிகண்டக்டர்ஸ் நாளைக்கு, ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை நாளைக்கு. ஸோ நாளைக்கு 3 சாப்டர் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நல்லா படிப்போம், நல்லா ஸ்கோர் பண்ணுவோம். சரியா? வெரி குட். ஸோ பசங்களா, இதுதான் உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற முக்கியமான ஒரு செஷன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் விதவுட் எனி டிலே. ஸோ டுடே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட சொன்னீங்க, சார் ரொம்ப நேரம் சொல்லித்தராதீங்க சார், எங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஸோ குயிக்காக ரிவைஸ் பண்ணுங்கள், அப்புறம் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், எங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டீங்க. ஸோ அதே நான் பண்ண போகிறேன். இன்றைக்கும் I will take only for 1.5 hours. நான் 9 மணிக்கெலாம் செஷனாக முடிச்சிருவேன். ஏன்னா எனக்கும் கிளாஸ் இருக்குது, எனக்கு 10 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் 9 மணிக்கெலாம் செஷனை முடிச்சிருவேன். அண்ட் பிஃபோர் தேட் நம்ம எல்லா கான்செப்ட்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதை முடித்த பிறகு நான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இந்த பிடிஎஃபை அப்லோட் பண்ணிடுறேன். இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு தியரி, ப்ராப்ளம்ஸ், சொல்யூஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிடுங்க. சரியா பசங்களா? ஆரம்பிப்போமா? வெரி குட், வெரி குட். வைத்தீஸ்வரி, கண்டிப்பா. ஸோ பசங்களா ஆரம்பிக்கலாம்னா போடுங்க சாட்டில் ஒரு ஏடி ஸ்கொயர், அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் போட்டு தாக்கு, ஒரு ஃபயரை போடு, அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிப்போம். எல்லாரும் ரெடியா? தெரிக்க விட்டுடலாமா? கெத்து பண்ணிடலாமா? கிரேட், கிரேட், கிரேட். சார் why 2x not available? ஆமாயா நல்லா சரிங்க. லைவ் செஷனில் 2x நாட் அவைலபிளா? ஏன் அவ்வளோ ஸ்லோவாக நடத்துறேண்ணா? சரி பரவாயில்ல. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க சேனலுக்கு பேர் வேதாந்து மாஸ்டர். இது வேதாந்துவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல். யாருக்கு? நம்ம எல்லாருக்கும், தமிழ் பசங்க எல்லாருக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல் இது. இதில் நானும் அம்ரித் சாரும் நடத்திட்டு வரோம். நாங்கள் தான் அவங்களோட 2 மாஸ்டர் உங்களுக்கு இருக்காங்க இந்த சேனலில். கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நல்ல உதவியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி புதுசாக வந்திருந்தா ஒரு லைக்கை போடு. வீடியோக்கு எல்லாம் லைக் போட்டிங்களா? டிட் யூ ஆல் ஸ்மாஷ் த வீடியோ? எனக்கு யூடியூப்லேருந்து கம்ப்ளைண்ட் வரணும், இந்த சேனல் பசங்களாம் யாருப்பா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக லைக் பட்டன் அடிச்சு உடைக்கிறாங்க அப்படின்னு. சரியா? ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹேவ் லைக் த வீடியோ. ஆரம்பிச்சிடலாமா? சூப்பர். ஸ்வேதா ஹஸ் லைக்ட் இட். ஆசம். ஸோ பசங்களா, நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரும் பார்க்குறதுல. ஏன்னா உங்களுக்காக தான் ஆரம்பித்தது இந்த சேனல். ஓகே, நான் யாருன்னு கேட்டிங்கன்னா, நானும் உங்களை போல் தமிழ்நாட்டில் படித்த ஒரு ஆள் தான். நான் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ ஐ டுக் த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். அப்புறம் ஜெய் மெயின்ஸ் எழுதுகிறப்ப நான் தமிழ்நாட்டில் ஸ்டேட் ரேங்க் 5, அப்புறம் அட்வான்ஸும் கிளியர் பண்ணேன். அப்புறம் ஐஐடி மெட்ராஸ், நம்ம ஐஐடி மெட்ராஸ் இந்தியாவிலே நம்பர் 1 இன்ஸ்டிடியூட் சொல்கிறாங்கல்ல, அங்கே தான் நான் படித்தேன். அதை படிச்சுட்டு அப்புறம் ஏன் சார் டீச்சரா நீங்கள் காமெடி பண்ணுறீங்க? இதுதான் எனக்கு மோஸ்ட்டாக வர கேள்வி. நான் சொன்ன உடனே பசங்க கேட்குற கேள்வி அதான். ஆனால் எனக்கு டீச்சிங்னா ரொம்ப ஆசை. ஸோ அதனால் ஐ கேம் ஹியர் டு வேதாந்து டு டீச், டு ரீச் ஆல் ஆஃப் யூ கைஸ். சரியா? ஆரம்பிக்கலாமா? வெரி குட். ஸோ பீப்புள், வேர் இஸ் தி எனர்ஜி இன் த சாட்? ஷால் வி கெட் ஸ்டார்டட்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் நம்மளோட கஷ்டம், எவ்வளோ வெயிட்டேஜ், எங்கெங்கெல்லாம் கேள்வி வரும், என்னம்மா கேள்வி கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டண்ட், அதை நான் சொல்லிடுறேன். ஸோ தட் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாம். சரியா? ஸோ முதலாவது டியூவல் நேச்சர். போன லாஸ்ட் 5 years எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்றத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லாம் நல்லா காதை கொடுத்து கவனி.
சரியா? ஸோ இந்த சாப்டர்லையும் நிறைய கான்செப்ட் இருக்கு, நிறைய கிராஃப் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸும் வரலாம். ஸோ இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் சாப்டர். கண்டிப்பா 5 மார்க் கேள்வி வரலாம். ஸோ இந்த சாப்டர்லேருந்து மொத்தமாக அட்லீஸ்ட் 5 மார்க் வரும். ஸோ 5 மார்க்குன்னு சும்மா சொல்லாதீங்க. நேற்று யாரோ கமெண்ட் அடிச்சிருந்தாங்க, சார் வேவ் ஆப்டிக்ஸ்லாம் எதுக்கு சார் நடத்துறீங்க, 5 மார்க் தானே சார். ஹலோ, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? 35 மார்க் தான் எக்ஸாமே. அப்போ அதையும் சொல்லாமே, 35 மார்க் தானே விடுப்பா. எக்ஸாமே 35னா 5 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்லி. ஓகே, ஸோ கொஞ்சம் யோசித்துட்டு பேசுங்க. சரி, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 2 மார்க் 3 மார்க் கேள்வி தான் வரும். ஏன்னா இட் இஸ் அ வெரி கான்செப்சுவல் சாப்டர். ஸோ நிறையா புரிஞ்சு படிக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் எமிஷன்னா என்ன, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி, நம்ம ஐன்ஸ்டைன் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபோட்டான்ஸ்னா என்ன, பார்ட்டிகல் நேச்சர்னா என்ன, வேவ் நேச்சர்னா என்ன, இந்த டியூவல் நேச்சர் யார் கொண்டு வந்தா அப்படின்றத தான் நம்ம படிக்க போகிறோம். நம்ம ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் 1.5 hours சும்மா நடுவில் கேட்காதீங்க, நடுவில் கேட்காதீங்க. எப்போ முடியும், எவ்வளோ நேரம் எடுப்பீங்க, இப்பயே சொல்லிடுறேன், 1.5 மணி நேரம். 9 o'clock முடிக்கலன்னா நீ என்னை கேளு. அது வரைக்கும் தயவுசெய்து காதை கொடுத்து கவனி. நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். வெட்டி கதை சும்மா பேச்சு அது இன்னைக்கு இருக்காது. ஜென்ரலாக இருக்கும், ஆனால் இன்னைக்கு இல்லை. ஓகேவா? ஸோ ஆரம்பிப்போமா? ஆரம்பிச்சிடலாம் பசங்களா. சார் அந்த கீழே இருக்கிறத எடுங்க சார், டிஸ்ட்ராக்ட் பண்ணுது சார் என்னைய. ஓகே ஓகே, பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ என்னென்னலாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், 2 marks எங்கேருந்து வரலாம்? 2 marks எங்கேருந்து வரலாம் பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல்ஸ் பேஸ்ட் ஆன் டி ப்ராக்லி வேவ் லெங்க். அது வந்து ஒரு டுபாக்கூர் கான்செப்ட். ஓகேவா? அப்புறம் ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்லேருந்து கிராஃப், அப்புறம் அந்த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், இன்டென்சிட்டி, அதை வச்சு கேட்கலாம். 3 மார்க் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். பசங்களா, இதுலேருந்து கேஸ் ஸ்டடி வர வாய்ப்பு இருக்கு. கேஸ் ஸ்டடிக்கு இது ஒரு சூப்பர் சாப்டர். என்னது? கேஸ் ஸ்டடிக்கு இது ஒரு சூப்பர் சாப்டர். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல எக்ஸாம் பேப்பர்னா கண்டிப்பாக கேஸ் ஸ்டடி இந்த சாப்டர்ல தான் நான் எடுப்பேன். ஓகே, இஃப் ஐ வர் a teacher, I will take case study 100% from this chapter. It's a beautiful chapter for case study. ஓகே, ஸோ டேவிசன் அண்ட் ஜெர்மர் வந்து நான் ரெட் கலரில் எழுதியிருக்கேன். ஏன்னா அது வந்து டெலிட்டட் போர்ஷன். ஓகேவா? ஸோ எஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான்யா, ஆரம்பிச்சிச்சு படம். இப்போ நீங்கள் எல்லாரும் கேள்வியை கேட்கணும்னா சாட்டில் மெசேஜ் அனுப்புங்க. மற்றபடி டோன்ட் ஸ்பேம் த சாட். ஸ்பேம் பண்ணணும்னு நினச்சா ஃபயரு, அப்புறம் ஒரு ஏடி ஸ்கொயரு, அப்புறம் ஒரு ஜேபிஜே ஜலபுல ஜங், அது மட்டும்தான் அனுப்பணும். ஓகேவா? ஸோ ஆரம்பிக்கலாமா? பர்ஃபெக்ட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கதையை கேட்கலாம். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருந்துச்சு. சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னது? ஒரு குரூப் வந்து லைட் வந்து பார்ட்டிக்கல் பார்ட்டிக்கல் பார்ட்டிக்கல். ஓகே, அப்புறம் ஒரு குரூப் வந்து லைட் வந்து வேவ் 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 அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த பார்ட்டிக்கல் சொன்னவர் வந்து யாரு? ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்டன். நான் வேவ் ஆப்டிக்ஸ் சொல்லி கொடுக்குறப்ப சொன்னேன்ல, நியூட்டன் வந்து பார்ட்டிகல் சொன்னாரு. he gave corpuscular theory. கரெக்டா? corpuscular theory வந்து நியூட்டன், பார்ட்டிகல் நேச்சர். அப்புறம் நியூட்டனுக்கு வச்சாரு ஆப் யாரு? கிறிஸ்டின் ஹைகன்ஸ். ஆனா ஹைகன்ஸ் சொன்னதை யாருமே கேட்கல. ஹைகன்ஸ் வந்து நியூட்டன் இருக்கிறப்பே சொன்னாரு, டே நியூட்டன் நீ சொல்றது தப்புடா, வேவ் தான்டா கரெக்டு. ஆனா நியூட்டன் வந்து செம்ம பவர். ஸோ என்ன பண்ணிட்டாரு? ஹைகன்ஸை வாய மூடி உட்கார வச்சுட்டாரு. தம்பி நீ உட்காருப்பா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நியூட்டனுக்கு உண்மையாலே ஆப் வச்சது யாரு? யங். ஏன்னா யங்ஸ் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்புறம் யாராலையும் எதுவுமே எதிர்த்து சொல்ல முடியல. ஏன்னா கிளியரா யங் ப்ரூவ் தட் லைட் ஹாஸ் வேவ் நேச்சர். சூப்பரா?
இப்போ வேவ் வந்து ஒரு ஸ்டெப் ஹையர், எல்லாரும் வேவ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதே டைமில் ஐன்ஸ்டைனும் பார்ட்டிக்கல் நேச்சரில் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். எல்லாரும் ரெடியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து நான் ஒரு எலக்ட்ரானை அடித்து வெளியே கூட்டு வர முடியும். கரெக்டா? I can emit electron from the surface of metal by providing some energy. ஏன் சார் எனர்ஜி இல்லாமலே சும்மா போய் கூட்டு வர முடியாது சார்? நீங்கள் மெட்டல் பக்கத்தில் போய் எலக்ட்ரான் வா அப்படின்னு சொன்னால் ஓடி வந்துடும் சார். இல்லை, ஏன்? எலக்ட்ரான் வந்து நீ சும்மா கூப்பிட்டோன்னே ஓடி வராது. ஓகே, யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் எனர்ஜி. காட் இட்? ஏன்னு பார்த்தா எலக்ட்ரான் நீ வெளியே உருவிட்டினா then the atom will become positive. புரியுதா? Atom will become positive. So positive will attract the electron again and it won't let it escape. So ஒரு எலக்ட்ரானை நீ வெளியே கூட்டு வர்றது கஷ்டம். ஓகேவா? So you have to spend energy. அதுக்கு பேர் தான், that is only called as work function. Work function என்னது? The minimum energy that you need to spend to bring an electron outside from a metal surface. அவ்வளோதான், சிம்பிள். எல்லாருக்கும் புரிஞ்சா? So the minimum energy that you need to spend to bring an electron out from a metal surface is called as work function of that metal. Are you all happy? Everybody cool with that? So work function na the minimum energy that needs to be supplied so that I can take an electron out from a metal surface. Avladha. What is the unit of work function? Everybody will say, sir, energy dana sir, appa joules sir. Joules is correct. And most commonly we use electron volt. Joules correct da, na tappun solla maten. Ana more realistic. For example, on height enapa? Sir, your height வந்து 0.001 kilometer sir. Unga height sir? Thambi, on weight எவ்வளோப்பா? Sir, my weight is 17,000 grams. அப்படின்னு சொல்லுவியா? So it makes sense to tell height in foot and weight in kg. Correcta? Are you guys able to understand that? So every parameter has a more meaningful unit. So அது போல work function ஓட meaningful unit வந்து electron volt. எல்லாருக்கும் ஓகேவா? So electron volt தான் generally used unit for work function. I hope all of you are happy. சரியா பசங்களா? சூப்பரா? So இப்போ இந்த எனர்ஜி நீ எப்படி சப்ளை பண்ணலாம்? எனர்ஜி எப்படிலாம் சார் கொடுக்கலாம்? I can heat it. கரெக்டா? I can provide heat energy and remove the electrons. That is called as thermionic emission. What is thermionic emission? You provide heat energy, thermal energy, and you excite an electron outside. So that is called as thermionic emission. அடுத்தது, I will apply electric field. Electric field apply பண்ணா electron will be accelerated. So நல்லா powerful electric field கொடுத்தா electron பிச்சுக்கிட்டு வந்துரும் சர்ஃபேஸ்லேருந்து. ஸோ அதுக்கு பேர் field emission. That is called as field emission. மூணாவது, அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். என்னது? லைட் அடித்து எலக்ட்ரானை வெளியே கொண்டு வருது. லைட் அடித்து எலக்ட்ரானை வெளியே கொண்டு வருது. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் photo emission or photoelectric emission. That is what we are going to have a look at. சரியா? Did you guys love it? So far so good? எல்லாருக்கும் புரியுதா? இது வரைக்கும் டப்பா கான்செப்ட். ஸோ இதுதான் எலக்ட்ரான் எமிஷனோட மீனிங். எலக்ட்ரான் எமிஷன் will have to take place only if you provide energy minimum equal to work function. ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக எனர்ஜி அனுப்புனா தான் எலக்ட்ரான் வெளியே வரும். இல்லைனா எலக்ட்ரான் வெளியே வர வாய்ப்பே இல்லை. ஓகேவா? டிட் யூ ஆல் லைக் இட்? சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளோதாயா? ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன். சார், வாட் ஆர் தி ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் மெட்டல்ஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சீசியம் வந்து லோவஸ்ட் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்னது? சீசியமில் இருக்க எலக்ட்ரான் தான் ஈஸியாக தட்டிட்டு போயிடலாம். ஓகே, சீசியமில் இருக்க எலக்ட்ரான்ஸ் தான் ஈஸியாக வெளியே கொண்டு வர முடியும். கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே வெளியே வந்துடும். ஆனால் பிளாட்டினம் பாரு,
5.65. பிளாட்டினம்க்கு நீ நிறைய எனர்ஜி கொடுத்தாதான் எலக்ட்ரான் வெளியே தலையை காமிக்கும். ஆனால் சீசியம்க்கு நீ லைட்டாக 2.14 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தாலே எலக்ட்ரான் வில் கம் அவுட். டிட் யூ ஆல் லைக் தட்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகேவா? பசங்களா, நான் எதுவுமே ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து ஆன்லைன் ஸ்டடீஸ். ஆன்லைன் ஸ்டடீஸில் பெரிய அட்வான்டேஜ் என்னது? நீ எவ்வளோ தடவை வேணா வீடியோவை பின்னாடி இழுத்து 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 பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உன் இஷ்டம். ஷிமோன் சார், நீங்கள் சொல்கிறது நான் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு சார். பண்ணலாம் நண்பா. லைட்டாக நீ வீடியோ பின்னாடி இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே இரு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் ஜென்ரலாக ஐ எக்ஸ்பிளைன் வெரி கிளியர்லி. ஸோ நீ என்ன பண்ணலாம், பின்னாடி வீடியோவை புல் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஐ வில் நாட் ரிப்பீட். ஃபஸ்ட் திங், எனக்கு தொண்டை ரொம்ப வலிக்கும், ரொம்ப நேரம் நடத்தணும்னா. ஓகே. ரெண்டாவது விஷயம், நான் 9 o'clock முடிக்கணும். ஸோ இந்த 2 காரணத்தால் ப்ளீஸ் யாரும் கோச்சிக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஐ வில் நாட் பி ஏபிள் டு ரிப்பீட். ஓகேவா? ஸோ முதல் தடவை கவனிக்கிறப்பே ஒழுங்காக கவனி, சரியா? ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ பசங்களா, இந்த டேபிள் நான் சும்மா தான் காமிச்சேன். இது அவ்வளோ முக்கியம் இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சீசியமும் பிளாட்டினமும் தெரிஞ்சுக்கணும். சீசியமுக்கு வந்து ரொம்ப கம்மி ஒர்க் ஃபங்க்ஷன் அண்ட் பிளாட்டினம்க்கு வந்து ரொம்ப அதிகம் ஒர்க் ஃபங்க்ஷன். சரியா? சூப்பரா? வி ஷுட் மெமரைஸ் திஸ் டேபிள் ஃபார் நீட்டா. வேதா தர்வின் எனக்கு தெரிஞ்ச அவசியம் இல்லையா? சீசியம் பொட்டாசியம் கம்மி, அப்புறம் யுவர் நிக்கல் அண்ட் பிளாட்டினம் இஸ் ஹை, அது தெரிஞ்சால் போதும். ஓகேவா? இப்போ முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். என்ன டயக்ராம் தப்பாக இருக்கு? இந்த டயக்ராம். பசங்களா, இந்த டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து சான்ஸே இல்லை. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த சாப்டரே. ஸோ இதை நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன், தயவுசெய்து கவனிங்க. ஓகேவா? ஸோ ஐன்ஸ்டைன் வந்து ஹீ ப்ரூவ்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அவர் அதுக்கும் ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கினார். ஓகே. இதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1904, 1905, 1905, the early part of 20th century. அப்போ தான். சரியா? ஸோ ஹீ காட் அ நோபல் ப்ரைஸ் ஃபார் இட். அப்படி என்ன சார் அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he did this experiment on photoelectric effect. ஓகேவா? இதில் ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்றதை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். இப்போ வந்து எல்லாரும் கவனிங்க. ஸோ என்னன்னா, ஒரு சோர்ஸ் இருக்கும். the source will send light. usually we prefer monochromatic light. monochromatic light na single color. ஓகேவா? so we prefer monochromatic light. and why do we have a quartz window? because we want UV radiations to pass through. ஏன் quartz radiation, ஏன் quartz window இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, it should allow only UV radiation. ஏன் UV radiation? ஏன்னா UV radiation வந்து high energy. ஏன் high energy? ஏன்னா high energy இருந்தால் தான் இந்த எமிட்டர் பிளேட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். ஸோ இந்த சீன் எழுதியிருக்கு பார்த்தியா, அந்த சி வந்து இட் இஸ் கால்ட் as எமிட்டர் பிளேட். இட் இஸ் கால்ட் as எமிட்டர் பிளேட். இந்த ஏ தான் கலெக்டர் பிளேட். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சி பிளேட்லேருந்து வெளியே வரும். ஏன் வெளியே வரும்? ஏன்னா லைட் சோர்ஸ்லேருந்து உள்ள வருது. இந்த குவார்ட்ஸ் விண்டோ வந்து யூவி ரேடியேஷன் மட்டும் உள்ள விடும். யூவி ரேடியேஷன் வந்து நல்லா பவர்ஃபுல் ரேடியேஷன். ஏன்னா யூவிக்கு வந்து வேவ் லெங்க் கம்மி. வேவ் லெங்க் கம்மினா அப்போ கண்டிப்பாக அதோட ஃப்ரீக்வன்சி அதிகம். ஃப்ரீக்வன்சி அதிகம்னா எனர்ஜி அதிகம். ஸோ யூவி will have high energy. So high energy radiations fall on this and electrons will be emitted. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்னது? ஃபோட்டோ மீன்ஸ் லைட். லைட்டால எலக்ட்ரான் எமிஷன் ஆகுது, அதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரியா? எல்லாருக்கும் சந்தோஷமா? ஸோ பசங்களா, இப்போ நல்லா கவனி, எல்லாரும் நல்லா கவனி. இந்த செட்டப்ல இந்த பேட்டரி கீட்ரி ஒண்ணுமே இல்லாட்டியும் கண்டிப்பா எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். எப்போ? when the energy supplied by the light is more than work function. கரெக்டா? when the energy supplied by the light is more than work function, அப்ப என்ன நடக்கும்? எலக்ட்ரான் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். எல்லாருக்கும் புரியுதா? இந்த பேட்டரி கீட்ரி ஒண்ணுமே இல்லாம, இதெல்லாம் சும்மா வேஸ்ட். இதெல்லாம் இல்லாமலே லைட் பட்டோன்னு மெட்டல்ல இருந்து எலக்ட்ரான் வரும். கரெக்டா? எல்லாருக்கும் சந்தோஷமா? அது புரியுதா? எவ்ரிபடி கிளியர் கைஸ்? எல்லாருக்கும் புரியுதுன்னா ஒரு ஃபயரை போடு, ஒரு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் போட்டு தாக்கு சாட்ல.
ஓகே, ஆர் யூ ஆல் ஹாப்பி வித் இட்? சூப்பர்யா சூப்பர்யா. இப்போ நல்லா கவனி, இப்போ நல்லா கவனி. இப்போ நான் ஒரு பேட்டரி கனெக்ஷன் வைக்க போறேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் கொண்டு வரேன். ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்தா there will be a potential difference. அந்த பொட்டென்ஷியலுக்கு பேர் தான் கலெக்டர் பிளேட் பொட்டென்ஷியல். அந்த பொட்டென்ஷியலுக்கு பேர் தான் கலெக்டர் பிளேட் பொட்டென்ஷியல். ஸோ கலெக்டர் பிளேட் பொட்டென்ஷியல் வைக்கும் போது என்ன நடக்கும்? If I maintain this at a higher potential and this at a lower potential, அப்ப என்ன ஆகும்? Electrons will flow like this, correct? If I maintain this at a higher potential, என்ன ஆயிரும்? Electrons will be attracted to that. ஏன்னா இது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா electrons will flow in this direction, correct பசங்களா? எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? So electrons will be attracted. So collector plate potential நான் அதிகரிக்க அதிகரிக்க electrons ஃபாஸ்டா வரும். ஓகே, ஆனா ஆப்போசிட்டாவும் நான் வைக்கலாம். ஆப்போசிட்டாவும் நான் வைக்கலாம். I can change the collector plate potential. Okay, I can change the collector plate potential. நான் நெகட்டிவாவும் ஆக்கலாம். So collector plate potential நெகட்டிவ் ஆக்கினா அப்போ it will oppose the electrons. கரெக்டா பசங்களா? நான் சரியா சொல்றேன், நல்லா கவனி. அவசரப்படாத, நான் எல்லாமே கவர் பண்ணுவேன். பொறுமையா கேளு, பொறுமையா கேளு. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் நெகட்டிவ், புரியுதா? கிராஃப்ல என்சிஆர்டில எங்க கொடுத்துருக்கு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்? ரைட் ஹேண்ட் சைட்ல கொடுத்துருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தானே கொடுத்துருக்கு. அப்ப நெகட்டிவ் தானே? கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கேன்? கேளு கேளு. அதனால ஃபுல்லா காது கொடுத்து கேளுன்னு சொன்னேன். கலெக்டர் பொட்டென்ஷியல் பாசிட்டிவா இருந்தா என்ன நடக்கும்? எலக்ட்ரான் வந்து அட்ராக்ட் ஆகும், புரியுதா? கலெக்டர் பிளேட் நெகட்டிவா வச்சனா எலக்ட்ரானை தடுக்கும். இதை நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் நான் கிராஃப்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் கிராஃபுக்கு போறப்ப நீ சொல்லக்கூடாது, சார் கலெக்டர் பிளேட் பொட்டென்ஷியல்னா என்ன சார், கலெக்டர் பிளேட் பாசிட்டிவ்னா என்ன சார், கலெக்டர் பிளேட் நெகட்டிவ்னா என்ன சார் அப்படின்னு கேட்கக்கூடாது, புரியுதா? கலெக்டர் பிளேட் பாசிட்டிவ்னா if I keep this at positive potential, electrons will be attracted. ஏன்னா electrons நான் ஃபாஸ்டா கொண்டு போறேன். இப்போ சரியா? electrons நான் ஃபாஸ்டா கொண்டு போறேன். இது பொட்டென்ஷியல் இல்லாட்டி சார் நம்ம பேட்டரியே இல்லாட்டி என்ன சார் நடக்கும்? பேட்டரியே இல்லாட்டி லைட் அடிச்சு அந்த அடிச்ச ஸ்பீட்ல எலக்ட்ரான் வரும். லைட் அடிச்ச ஸ்பீட்ல எலக்ட்ரான் வரும், அவ்வளவுதான். ஓகே, ஆனா நான் பொட்டென்ஷியல் கொண்டு வந்து இங்க பாசிட்டிவ் வச்சனா ஐ am pushing the electrons more. ஸோ அப்ப நிறைய எலக்ட்ரான்ஸ் அப்படி போகும், கரெக்டா? அதே போல பொட்டென்ஷியல் இங்க நான் நெகட்டிவ் ஆக்குனா இட் வில் ஸ்டாப் த எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸை தடுக்கும். ஏன்னா இப்போ polarity மாறிடுச்சு நெகட்டிவா. ஸோ அப்போ இட் வில் அவாய்ட் த எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும், இந்த டிஃபரன்ஸ் உனக்கு தெரியணும். இது புரியாட்டி உனக்கு அந்த கிராஃபை புரிஞ்சிக்கவே முடியாது. இதை நீ புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அந்த கிராஃப் ஈஸியா இருக்கும். இது எல்லாருக்கும் சந்தோஷமா? எல்லாருக்கும் சந்தோஷம்னா போடியா ஒரு சாட்ல அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் போட்டு தாக்கு, ஒரு ஃபயரை போடு, ஒரு ஏடி ஸ்கொயரை போட்டு தாக்குங்கயா. எல்லாருக்கும் புரிஞ்சா? கைலாஷ் வரேன் கைலாஷ். கொஸ்டின்ஸ் கண்டிப்பா பண்ணலாம் எல்லாருமே. கிறிஸ்டல் கிளியர் சார், சூப்பர்யா. அதான் எனக்கு தேவை, அதான் எனக்கு தேவை. கைஸ் எல்லாருக்கும் கிறிஸ்டல் கிளியரா? டவுட்டா இருந்தா சொல்லு, பரவாயில்ல, நான் ரிப்பீட் பண்றேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சிச்சு சார். ஆர்த்தி வேற லெவல், ஆர்த்தி சூப்பர் சார். டயக்ராம் கேட்பாங்களா சார்? டயக்ராம் மோஸ்டா தேவைப்படாது, ஆனா எதுக்கோ தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, மோஸ்டா தேவையில்லை, ஆனா தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஓகே, எக்ஸாம் வில் பி ஈஸி இல்ல சார்? கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும், கவலைப்படாத. ஓகே, சோ லுக்ஸ் லைக் எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் இட். வேற லெவல் பசங்களா. அடுத்ததுக்கு போலாமா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃபை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிராஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும். ஸோ பசங்களா நல்லா கேளுங்க. மமந்திகா, எஸ், இட் happens only when battery is connected. The potential, okay, only when the battery is connected, collector plate potential இருக்கும். அது இருக்கனால பாசிட்டிவா இருந்தா electrons will be attracted, நெகட்டிவா இருந்தா electrons will be repelled. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் தான் முக்கியம் மமந்திகா. அது புரிஞ்சுச்சுன்னா ஓகே. யமுனா, சூப்பர் யமுனா, வேற லெவல். ஓகே, ஸோ பசங்களா இந்த லெக்சர் முடிஞ்ச பிறகு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 1 hour டீச்சிங் தான். ஸோ ப்ளீஸ் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. ஓகே, ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் எப்போ சார் சொல்லி தருவீங்க? நாளைக்கு 4 மணிக்கு.
செமிகண்டக்டர்ஸ் எப்போ நாளைக்கு 7:30 மணிக்கு ஓகேவா so once again Krish please pull the video back and watch it now I have moved forward to a new one so please listen carefully guys okay so effect of intensity so இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு விஷயம் சொல்லி தரேன் நல்லா கவனி ஃபர்ஸ்ட் போட்டோ கரண்ட்னா என்னது அத பாப்போம் ரெண்டாவது இன்டென்சிட்டினா என்ன அர்த்தம் இது ரெண்டுமே நம்ம படிக்க போறோம் நல்லா கவனிங்க பசங்களா ஃபர்ஸ்ட் போட்டோ கரண்ட்னா என்னது போட்டோ கரண்ட்னா the number of electrons emitted அதுதான் போட்டோ கரண்ட் போட்டோ கரண்ட்னா லைட் அடிச்சு எலக்ட்ரான் வருதுல சோ அதுதான் அந்த போட்டோ கரண்ட்னு சொல்லுவோம் சோ போட்டோ கரண்ட் அதிகம்னா அப்ப நிறைய எலக்ட்ரான் வரணும் அதான் அர்த்தம் அப்படிதான் நீ புரிஞ்சுக்கணும் லைட் அடிச்சு எலக்ட்ரான்ஸ் எஸ்கேப் ஆகி வருதுல சோ அதுதான் இட் இஸ் கான்ஸ்டிடியூட்டிங் போட்டோ கரண்ட் சோ நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்துச்சுன்னா நிறைய கரண்ட் அதான் மீனிங் ஓகேவா ரெண்டாவது intensity of light na enna artham intensity of light na nalla kelu intensity na it is nothing but the number of photons hitting the emitter plate intensity of light na number of photons light is made up of photons la so number of photons hitting the emitter plate that is called as intensity so if intensity increases number of photons hitting the emitter plate is more correcta ellarku sandoshama idu varaiku purincha are you guys happy so intensity na number of photons hitting the metal surface emitter surface everybody got it so இப்போ நல்லா யோசித்து பாரு இப்போ நான் வந்து ஒரு லைட் அனுப்புறேன் அந்த லைட்டால எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது அப்ப லைட்டுக்கு எனர்ஜி நல்லா இருக்கு என்னது நான் அனுப்புற லைட்டால எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது அப்போ அதுக்கு எனர்ஜி தேவையானது இருக்கு எனர்ஜிக்கும் இன்டென்சிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது இதுதான் முக்கியமான பாயிண்ட் எனர்ஜிக்கும் இன்டென்சிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது சோ இப்போ எனர்ஜி இருக்கு நான் இப்போ இன்டென்சிட்டி ஏத்துனா என்ன அர்த்தம் நிறைய போட்டான்ஸ் வந்து அடிக்குதுன்னு அர்த்தம் நிறைய போட்டான்ஸ் வந்து அடிச்சா நிறைய எலக்ட்ரான் வருமா கண்டிப்பா சோ அப்ப more photons hitting the emitter will give more electrons outside so that is why photocurrent increases with increase in intensity intensity ஏற photocurrent ஏறும் ஏன் ஏனா நிறைய photons வந்து அந்த emitter plate அடிக்க நிறைய எலக்ட்ரான்ஸும் எமிட் ஆகும் when it has sufficient energy அது முக்கியம் ஏனா எனர்ஜிக்கும் இன்டென்சிட்டிக்கும் சம்பந்தமே இல்ல if it has sufficient energy அப்பதான் இந்த டயகிராம் வரைய முடியும் சார் sufficient energy இல்லனா என்ன சார் பண்றது sufficient energy இல்லனா இந்த கிராஃப் வந்து இப்படி இருக்கும் ஏனா if sufficient energy is not there நீ என்னதான் இன்டென்சிட்டி ஏத்துனாலும் கரண்ட் இருக்கவே இருக்காது ஏன் ஏனா இன்டென்சிட்டி நீ என்னதான் ஏத்துனாலும் எனர்ஜி இல்லையே எனர்ஜி இருந்தா தானே எலக்ட்ரான் வெளியே வரும் so only when sufficient energy is present if you increase the intensity then the photocurrent will also increase புரிஞ்சா did you all like it எல்லாருக்கும் சந்தோஷமா everybody cool with it எல்லாருக்கும் ஓகேனா போடியா சாட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடு ஒரு அமுக்குடுமுக்கு அமால் டுமால் போட்டு தாக்கியா அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கலாம் சோ இந்த கிராஃப் எல்லாருக்கும் புரிஞ்சா சோ முக்கியமான பாயிண்ட் intensity is directly proportional to photocurrent provided the light has sufficient energy to emit an electron okay everybody is clear எல்லாருக்கும் புரிஞ்சா சோ மமம்திகா அது வந்து கேள்வியில கொடுக்கணும் அது வந்து கேள்வியில கொடுத்திருப்பாங்க மோஸ்டா if they ask you this graph they will want you to assume that it has sufficient energy mosta in the graph ketale it is understood that the light has sufficient energy okay va so intensity kum energy kum sambandham illa intensity adhigona energy adhiguma sir yaar pa sonna illa yarum sollada so intensity kum energy kum sambandham illa intensity na enadhu number of photons intensity என்னது number of photons which are hitting the
emitter plate. So if the number of photons is more, then நிறைய electron release ஆகுமா, அதனால current ஏறும். அவ்வளவுதான். ஓகே, இது புரிஞ்சுக்கிட்டா போதும்யா. இதுவே நிறைய சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்ததுக்கு போலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா collector plate potential. So collector plate potential வந்து when you connect a battery. So இந்த மாதிரி ஒரு பேட்டரி செட்டப் காமுடேட்டர் வச்சு கனெக்ட் பண்ணினா, காமுடேட்டர் எதுக்கு? காமுடேட்டர்னா polarity மாத்துறதுக்கு. காமுடேட்டர் எதுக்கு? polarity மாத்துறதுக்கு. கொஞ்ச நேரம் பாசிட்டிவா வச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், விளையாடி பார்ப்போம். கொஞ்ச நேரம் நெகட்டிவா வச்சு விளையாடி பார்ப்போம். அதுக்கு பேர் தான் காமுடேட்டர். இட் இஸ் யூஸ்ட் டு ரிவர்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சா? ஆர் யூ கைஸ் ஹாப்பி? இப்போ ஆரம்பிப்போமா? ரெண்டாவது கிராஃப் என்னது? ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியலுக்கு கூட, ஓகே, ஸோ இந்த கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல் கூட how is my photo current varying? So how does my photo current vary with collector plate potential? அதை நான் புரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்ப்போம்யா. எல்லாரும் நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட். ஓகே, polarity means positive and negative terminal. அதுக்கு பேர் தான் polarity. ராஜலக்ஷ்மி, polarity மாற்றணும்னா I want to make positive negative, negative positive. ஸோ பொலாரிட்டினா பாசிட்டிவ் நெகட்டிவ், அதுக்கு பேர் தான் பொலாரிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? வெரி குட். ஸோ நல்லா கவனிங்க பசங்களா, ஏன்னா இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தயவுசெய்து சொதப்பாம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேளுங்க. சரியா? ஸோ இப்போ இஃப் த கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல் ஆரிஜினுக்கு ரைட் சைடில் பாசிட்டிவா நண்பர்களே? ஆரிஜினுக்கு ரைட் சைடில் பாசிட்டிவ். எல்லாருக்கும் சந்தோஷமா? ஸோ பாசிட்டிவ்னா அப்போ என்னோட பொட்டென்ஷியலும் எலக்ட்ரானை இப்படி தள்ளும். என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸ் will get attracted to the collector plate. ரொம்ப நல்லது சார். ஏன்னா கஷ்டப்பட்டு எலக்ட்ரான் வந்துட்டு இருக்கு, நீங்க இப்படி தள்ளினீங்கன்னா நல்லா இருக்குமே, கரண்ட் நிறைய ஏறுமே. ஏன்னா இப்போ நீங்க இப்படி தள்ளினீங்கன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் சப்போர்ட் ஆகி சந்தோஷமா ஃபாஸ்டா வந்துருவாங்க. கரெக்டா? ஸோ அதனால தான் என்ன நடக்குதுன்னு பாரு, the photo current will increase. ஏன் சார் கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகுது? ஏன்னா நீ கலெக்டர் பொட்டன்ஷியலை ஏத்த at one point the number of electrons coming here will get saturated. எல்லா எலக்ட்ரானையும் நீ கொண்டு வந்துருவ. So the number of electrons coming here will get saturated. So அதனால நீ கலெக்டர் பொட்டன்ஷியல் ஏத்த ஒரு பாயிண்ட்ல அப்படியே ஃபிளாட் ஆயிரும். ஓகே, ஒரு பாயிண்ட்ல அது அப்படியே ஃபிளாட் ஆயிரும். அதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் கரண்ட். எல்லாருக்கும் புரிஞ்சா? எவ்ரிபடி கிளியர்? ஸோ நீ கலெக்டர் பொட்டன்ஷியல் ஏத்துறப்ப, பாசிட்டிவ் ஆக்குறப்ப ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணும். நல்லது, ஏன்னா நிறைய எலக்ட்ரான் வரும். ஸோ கரண்ட் ஏறும். ஆனால் அட் ஒன் பாயிண்ட் நீ ரொம்ப அதிகமாகினா எல்லா எலக்ட்ரான் வந்துடும்ல. ஸோ இட் வில் பிகம் சேச்சுரேட்டட். ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் கரண்ட். இது என்ன சார்? I1, I2, I3. இதை நம்ம முன்னாடியே படிச்சாச்சு நண்பர்களே. இதை நம்ம ஏற்கனவே படிச்சாச்சு. என்னது? I1, I2, I3 இன்டென்சிட்டி ஏற போட்டோ கரண்ட் ஏறும். ஸோ இப்போ இந்த மூணு வித்தியாசம் என்னது? இன்டென்சிட்டி வேற. எதுக்கு அதிகம் இன்டென்சிட்டி? கண்டிப்பா மேல இருக்கிறதுக்கு. ஏன்? ஏன்னா அதிகம் இன்டென்சிட்டினா அதிகம் போட்டோ கரண்ட், கம்மி இன்டென்சிட்டினா கம்மி போட்டோ கரண்ட். ஸோ போட்டோ கரண்ட் வந்து எதுக்கு அதிகமா இருக்கு? மேல இருக்கிறதுக்கு. ஸோ மேல இருக்கிறதுக்கு தான் இன்டென்சிட்டி ஜாஸ்தி. ஓகே, கீழே இருக்கிறதுக்கு தான் இன்டென்சிட்டி ரொம்ப கம்மி. ஏன்? ஏன்னா இன்டென்சிட்டி கம்மினா போட்டோ கரண்ட் கம்மி, இன்டென்சிட்டி அதிகம்னா போட்டோ கரண்ட் அதிகம். அவ்வளவுதான்யா. ஓகே, டிட் யூ ஆல் லைக் இட்? எல்லாருக்கும் புரிஞ்சா? ஆர் யூ ஆல் கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சா போடியா சாட்ல ஒரு AD², ஒரு ஃபயரை போடு, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். ஸோ செமிகண்டக்டர்ஸ் நாளைக்கு BBBBB. வெரி குட். சூப்பர். சம்யுக்தா, எஸ், இட் கேன் ஹெல்ப் a little bit. வெரி குட் நவீனா, சூப்பர்யா, வேற லெவல். ஸோ பசங்களா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம நெகட்டிவ் சைடை பார்ப்போம். சார் நெகட்டிவ் சைடில் ஏன் சார் வேற மாதிரி இருக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைடை நான் முடிச்சிட்டேன். சரியா? ஸோ பாசிட்டிவ் சைடை முடிச்ச பிறகு இப்போ நம்ம நெகட்டிவ் சைடை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலாம். சரியா? எல்லாம் நல்லா கவனிங்க. ஸோ இப்போ நெகட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஐ எம் கோன ரிவர்ஸ் த polarity. இதை அப்படியே மாற்றி போடு. இப்போ என்ன ஆகும்? I will oppose the electrons. எலக்ட்ரான்ஸே கஷ்டப்பட்டு இந்த சைடு வர பார்க்குது. நான் என்ன பண்றேன்? வராத, திரும்பி ஓடி போயிரு அப்படின்னு புஷ் பண்றேன். ஏன்னா my collector potential is negative. ஸோ என்ன ஆகும்? கரண்ட் கம்மியாகிட்டே வரும். ஆனா at one time இங்கேந்து யார் கிளம்புறா? இங்கேந்து கிளம்புறது காரணம் லைட் வந்து படுறனால. ஸோ இங்கேந்து லைட் வந்து பட்டு இங்கேந்து கிளம்புது பாத்தியா? ரொம்ப உற்சாகமான எலக்ட்ரான், ரொம்ப ஃபாஸ்டா ஓடுற எலக்ட்ரான். இங்கேந்து லைட் பட்டு ஒரு எலக்ட்ரான் வருதுல, ரொம்ப உற்சாகமா மேக்ஸிமம் எனர்ஜி வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் ஸ்பீடு வச்சுக்கிட்டு அந்த எலக்ட்ரானே நான் அடிச்சு பின்னாடி ஓட வச்சிட்டேன்னா மீதி யாராச்சும் வர முடியுமா? அந்த எலக்ட்ரானே நான் அடிச்சு பின்னாடி துரத்திட்டேன்னா மீதி யாராச்சும் வர முடியுமா? வாய்ப்பே இல்லை. So that is called as stopping potential. Did you guys like it? So what is stopping potential? The potential at which the most energetic electron will also not come out. That is called as stopping potential. Okay? So stopping potential is the potential at which the most energetic electron will also not come out of the emitter plate. So how much is stopping potential? Stopping potential into electron is equal to the maximum kinetic energy. So inga light pattu maximum kinetic energy varudhula, this potential should stop. So the maximum kinetic energy should be stopped by this potential difference. So V naught into E is equal to KE max. இது ரொம்ப முக்கியம். சார் அப்போ இந்த மூணு இன்டென்சிட்டிக்குமே ஒரே V நாட்டா சார்? ஆமா. ஏன்னா இன்டென்சிட்டிக்கும் எனர்ஜிக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே, ஸோ அதனால நான் 3 இன்டென்சிட்டி லைட் அனுப்பினாலும் kinetic energy maximum will be the same. If I send 3 different intensity light, the kinetic energy maximum of the electron released will be the same. ஏன்னா இன்டென்சிட்டினா நிறைய photons போய் அடிக்கும், அவ்வளவுதான். So kinetic energy maximum does not depend on intensity. Kinetic energy maximum does not depend on intensity. So அதனால தான் 3 different intensity இருந்தாலும் stopping potential ஒன்னு தான். புரியுதா? Did you all like it? Are you all clear? Did you all love it? எல்லாரும் clear-ஆ? வேற லெவலா? Exactly. KE max is based on metal, sir. Yes, சொல்லலாம். KE max is dependent on incident energy and also on material of the metal. Okay, so kinetic energy maximum எதுல depend ஆகும்? Frequency of the incident light. Secondly, on the work function of the metal. எல்லாருக்கும் clear-ஆ? Did you guys like it? So if everybody like it, please put the AD square in the chat and then we will move forward. Great. So Samyukta, this is collector plate. This is your emitter plate. Okay, so that is how you study this. Collector plate, emitter plate. Okay, so when your stopping potential is applied, that time it will oppose the flow of electrons. That is what you have to understand. சரியா? எல்லாருக்கும் ஓகேவா? இப்போ அடுத்ததுக்கு போலாம். Next graph
is with frequency. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரே இன்டென்சிட்டி ஆனா மூணு வேற வேற frequency. பசங்களா இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்யா, தயவுசெய்து நல்லா காது கொடுத்து கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகேவா, எல்லாரும் லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஒரே இன்டென்சிட்டி தான். ஸோ அதனால கலெக்டர் பிளேட் பாசிட்டிவா இருக்கும்போது என்ன நடக்குது, நம்ம கரண்ட் ஏறுது, அப்புறம் இட் பிகம் சேச்சுரேட்டட். கரண்ட் ஏறும் அப்புறம் சேச்சுரேட்டட், இதுதான் சேச்சுரேஷன் கரண்ட். ஆனா கலெக்டர் பிளேட் நெகட்டிவா இருக்கும்போது, கலெக்டர் பிளேட் பொட்டென்ஷியல் அப்ப என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறும். ஏன் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறுது, ஏன்னா இங்க ஃப்ரீக்வன்சி வேற, ஃப்ரீக்வன்சி மாறினா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறும். ஏன் சார், நான் சொல்லித்தரேன், நல்லா கவனி. எல்லாருக்கும் இது ஞாபகம் இருக்கா, h nu is equal to h nu naught plus kinetic energy. இது எல்லாருக்கும் தெரியுமா, இதான் ஃபேமஸ் ஐன்ஸ்டைன்ஸ் photoelectric equation. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப 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 முக்கியம். at stopping potential photocurrent will be 0. yes Pratibha, ஆமா, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்போ photo current இருக்காது. ஓகேவா, ஏன்னா the highest energy எலக்ட்ரானே நீ அடக்கி வச்சிடலாம். ஸோ அப்போ மீதி எதுவுமே வராது. ஸோ அதனால photo current இருக்காது. சரியா? ஸோ பசங்களா இந்த ஈக்குவேஷன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஆர் யூ ஆல் ஹாப்பி வித் திஸ்? எல்லாரும் சொல்லுங்க சாட்ல, டப்புன்னு டைப் பண்ணு, ஒரு AD ஸ்கொயரை போடு, ஒரு ஃபயரை போடு, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போய்கிட்டே இருப்போம். எவ்ரிபடி ரெடி? சொல்லுங்கயா குயிக்கா. வாட் ஆர் யூ ஆல் டூயிங்? பசங்களா கேன் யூ ஆல் ப்ளீஸ் லெட் மீ நோ. எவ்ரிபடி கூல்? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நவ் இப்போ நம்ம முன்னாடி போகலாம், நல்லா கவனி, இது முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வியும் ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நீங்கள் எல்லாம் கேட்டீங்களா ஒரு கேள்வி, அதுக்கு பதில் கிடைக்க போகுது, நல்லா கவனி. சரியா? ஸோ இப்போ இதுதான் நம்ம கொடுக்குற ஃப்ரீக்வன்சி, அதாவது நான் வெளியேந்து ஒரு லைட் சப்ளை பண்ணுறேன்ல, அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி. ஸோ h into frequency is called energy of the incident light. h into frequency is called as energy of the incident light. ஸோ நான் கொடுக்குற எனர்ஜி ஃபர்ஸ்ட் எங்கே போகும், ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு போகும். This is called as work function. Work function என்னது, ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, minimum energy that you have to give so that electron will come out. So நான் கொடுக்கிற எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபங்க்ஷனை தாண்டணும், அதை தாண்டாட்டி ஒண்ணுமே நடக்காது, போய் தூங்கிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கிற எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனை தாண்டணும். தாண்டின பிறகு அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி, ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 5, நான் வந்து 10 கொடுக்குறேன். என்னது, ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 5 தான், ஆனால் நான் கொடுக்குற எனர்ஜி என்னது 10. அப்போ மீதி 5 என்ன ஆகும், அந்த மீதி 5 வந்து it will go as kinetic energy of the electrons. சூப்பரா? Everybody clear? So the kinetic energy of electrons will be the excess energy. எல்லாருக்கும் புரிஞ்சா? Are you all happy now? So if I increase frequency, sir நம்ம frequency நல்லா ஏத்தலாம் சார். frequency நல்லா ஏத்துனா எது ஏறும், kinetic energy ஏறும். ஏனா இது ஒரு constant work function for a given material. For a given material it is constant. உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, cesiumக்கு 2.14, அப்புறம் platinumக்கு 5.65. so for a given material it is a constant. so அப்பனா frequency ஏத்த 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 என்ன frequency, நான் அனுப்புற லைட்டோட frequency, நான் இன்சிடென்ட் லைட் அனுப்புறேன்ல அதோட frequency ஏத்த 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 எனர்ஜி ஏத்துறேன். ஸோ நான் கொடுக்குற லைட் எனர்ஜியை நான் ஏத்துறேன். அப்போ இது கான்ஸ்டன்ட், அப்போ எது ஏறும், கைனடிக் எனர்ஜி ஏறும். ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக 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 கைனடிக் எனர்ஜி ஏறும். ஸோ அந்த கைனடிக் எனர்ஜியை நிறுத்த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் ஏறும். ஏன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் என்ன, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியை பிடிச்சு உட்கார வைக்கணும். ஸோ
here frequency is more. ஏன்னா இங்க தான் stopping potential more. Stopping potential more na kinetic energy is more here. Kinetic energy is more here. So அப்ப frequency இங்க தான் அதிகம். அதனால தான் பாத்தியா V3 is greater than V2 is greater than V1. ஏன்னா frequency ஏற stopping potential அதிகமாகும். சூப்பரா? Did you all like it? Are you all clear? சூப்பரா? Very good, very good. வேற level யா. Saturation current. As you keep increasing the collector plate potential in positive direction, the number of photoelectrons that will reach the collector plate will saturate with time. So that is what we call as saturation current. இதை எழுது full mark கிடைக்கும். என்ன ஆகும்? collector plate பாசிட்டிவா இருந்தா உன்னோட எலக்ட்ரான்ஸை சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நிறையா எலக்ட்ரான்ஸ் வரும், அதனால கரண்ட் ஏறும். ஆனால் ஆஃப்டர் அ சர்டன் பாயிண்ட் நீ ரொம்ப அதிகமாக ஏற்றிட்டினா உன்னோட கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியலை இட் வில் ரீச் சேச்சுரேஷன். தட் இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரீச்சிங் த கலெக்டர் பிளேட் வில் பி சேச்சுரேட்டட். ஓகே, ஸோ அட் தட் பாயிண்ட் it is called as saturation current. Okay va? If we increase frequency, energy changes ஆமாயா, அதானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பிரியா, energy is equal to h into nu. so இது வந்து frequency தான். அப்படி உனக்கு பிடிக்கலனா இப்படி எழுதிக்கோ hf ன்னு. அப்படி உனக்கு v பிடிக்கலனா இது வந்து nu ன்னு சொல்லுவாங்க கிரீக். so அது உனக்கு பிடிக்கலனா நீ hf ன்னு எழுதிக்கோ. Energy is equal to h into f. h is your Planck's constant, f is frequency. Okay, so obviously energy is dependent on frequency. Energy is not dependent on intensity. Intensity ko energy ko sambandham illa. Okay va? So ஆரம்பிக்கலாமா? அடுத்தது. So stopping potential is independent of intensity. ஆமாம் சார்லி, அதான முன்னாடி காமிச்சேன். அதாயா முன்னாடி காமிச்சேன். விடிய கதை கேட்டு சீதா யாருன்னு கேட்டான், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ யூ சி ஹியர் 3 இன்டென்சிட்டி, ஆனால் 3த்துக்குமே ஒரே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஏன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் இன்டென்சிட்டி. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. சரியா? ஆர் யூ ஆல் கிளியர்? வெரி குட், வெரி குட். ஸோ பசங்களா முன்னாடி போகலாம்யா. ஸோ இப்போ ரெண்டு மெட்டல் இருக்கு. you have stopping potential, you have frequency of incident radiation. Okay va? Very good. so பசங்களா ஆரம்பிக்கலாமா? let's get started. so இப்போ நம்ம அந்த ஐன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷனை பார்ப்போம். photoelectric equation. so this is your photoelectric effect equation. okay, so until your frequency is nu naught ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் ஃபங்க்ஷனை தாண்டினாதான் எனக்கு எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். இதை தாண்டாட்டி எங்கேயா எலக்ட்ரான்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால தான் பாரு அப் டு வி நாட், தட் இஸ் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வாட் இஸ் நியூ நாட்? நியூ நாட் இஸ் கால்ட் அஸ் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சினா என்ன மீனிங்? It is the minimum frequency that you need to apply so that electrons will come, so that emission will take place. The minimum frequency at which your electron emission will take place, அதுக்கு பேர் தான் threshold frequency. சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சா? So h nu is what you supply. So if what you supply is lesser than the work function, then nothing will happen. அதனால தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் முட்டை. ஏன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் வாட்? இட் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் பை இ நாட். கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் பை இ. ஸோ கைனடிக் எனர்ஜி எங்கே இருக்க போகுது? எலக்ட்ரானே வரலையே. ஸோ அதனால தான் இட் இஸ் 0. பட் ஆஃப்டர் யூ ஹிட் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, ஸ்லோலி எலக்ட்ரான்ஸ் வில் ஸ்டார்ட் கமிங். ஸோ எலக்ட்ரான் வர 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 நீ அதை நிறுத்தணும்.
அதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேலை. So as you increase frequency, your kinetic energy will increase linearly. இது ஏற இது ஏறும், இது ஏற இது ஏறும், இது ஏற இது ஏறும். So frequency ஏற ஏற ஏற, this is frequency, right? இந்த v தான் இங்க இருக்க x axis. This nu naught is your x axis. So as you increase nu naught, as you increase nu, your kinetic energy will increase. Kinetic energy increase na kandipa stopping potential increase ஆகணும். Okay, so this is for metal A, this is for metal B. So what is metal B? Metal B has more threshold frequency. Metal B has more threshold frequency. So appa metal B வந்து it is having higher work function. Metal B ல எலக்ட்ரான் வெளியே தட்டுறது கஷ்டம். ஆனா metal A ல threshold frequency கம்மி. இதுதான் inference. இதுதான் இந்த கிராஃப்ல இருந்து நீ எடுக்கிற information. சூப்பரா? Are you all clear? Yes, Ashwin. ஆமா Ashwin. Y intercept will be in the negative y axis. You are right. Okay. எல்லாருக்கும் clear-ஆ? Work function na minimum energy you have to supply to make an electron emission from a metal surface. Work done is different. There is no work done here. Work function na in the term, kinetic energy na in the term Harshavardhan. Okay va? அடுத்தது போலாமா? Is work function and threshold frequency same? இல்ல சிவா, இல்ல. Guys, please listen carefully. Work function is unit of energy. So for cesium, work function is 2.14 electron volt. Whereas threshold frequency is frequency. So it is what? It is nothing but your energy divided by h. Okay. So threshold frequency into h multiply panna, then you will get work function. Did you understand now? Threshold frequency into h multiply panna, அப்போ உனக்கு கிடைக்கும்ல, அதுக்கு பேர் தான் work function. So புரியுதா? ஏன்னா frequency வந்து வேற units, work function வந்து energy units. Frequency is 1 by second, other units or hertz. Are you guys able to understand? Whereas your work function is energy, joules, electron volt and so on. So that is the difference. உங்க எல்லாருக்கும் புரியுதா? Are you guys happy? அடுத்தது போலாமா? Which one will have higher work function? நீங்க சொல்லுங்க பாப்போம். chatல சொல்லுங்க. metal A க்கு அதிக work functionா, metal B க்கு அதிக work functionா? Very good. So பசங்களா, what is the answer? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். Everybody, I want all of you to answer quickly. It is B. Very good. ஏன் B? ஏனா இது வந்து work function is h nu naught dash. இதோட work function வந்து h nu naught. ஆனா எது பெருசு? nu naught dash தான் பெருசு. So this is greater. So this is work function of B. This is work function of A. So work function of B is greater than work function of A. Supera? Did you guys like it? Are you all clear with it? Everybody? சந்தோஷமா பசங்களா? வேற லெவல்யா, வேற லெவல்யா. அவ்வளவுதான்யா, முடிச்சிட்டீங்க. So this is what we have. So maximum kinetic energy is incident energy minus work function. So இதுதான் நீ சப்ளை பண்ற incident energy. நீ சப்ளை பண்ற incident energy. This is work function. So நீ கொடுக்கிற எனர்ஜி first work function கொடுக்கணும். So you subtract work function from the incident, that will give you maximum kinetic energy. அவ்வளவுதான். That will give you maximum kinetic energy. Supera? So maximum kinetic energy is what? E into stopping potential. So E into stopping potential is equal to h nu minus work function. So stopping potential is equal to h by E into frequency minus
work function by E. So this is the graph which they have plotted before. இந்த graph தான் அவங்க வரைஞ்சிருக்காங்க. They took stopping potential on the y axis. They took frequency on the x axis. So what is the slope of the graph? The slope of the graph which we saw earlier is h by E. What is the y-intercept? The y-intercept is minus work function by E. So இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியணும். Okay? Exactly. Part-time newbies, you are right. If kinetic energy is maximum is positive or zero, then electron emission can happen. But if it is negative, electron emission does not happen. Here h is Planck's constant, right? Obviously, yes, Samyukta. Okay? Did you all like it? எல்லாருக்கும் ஓகேவா? சந்தோஷமாயா? அவ்வளவுதான்யா. So h nu na என்ன சார்? h nu na energy. That is the energy you are supplying. Okay? Kinetic energy max equal to 0 na, that means it is about to happen, Roshanth. That means emission is about to start. Okay? எல்லாருக்கும் புரிஞ்சாயா? வேற லெவல். So இப்போ இந்த கிராஃப்ல உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? So இந்த கிராஃப்ல இந்த ஸ்லோப் வந்து it is h by E. So அதனால தான் ரெண்டு ஸ்லோப்பும் ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா it's a constant. h ஒரு constant, E ஒரு constant. So அதனால தான் ரெண்டு கிராஃப்லயும் ஸ்லோப் சேம். வேற லெவலா? வேற லெவலா? அப்புறம் இந்த y intercept என்னது? Y intercept is nothing but minus work function by E. அப்புறம் y intercept இங்க is minus work function of this metal by E. புரியுதா? So y intercept is negative work function by E. So இதுக்கு கம்மி work function, அதனால தான் பக்கத்துல இருக்கு. இதுக்கு அதிக work function, அதனால தான் தூரமா இருக்கு. சூப்பரா? Did you all like it? Are you all clear? Which metal has maximum kinetic energy? High kinetic energy. Ganesh, that question makes no sense. Because இப்போ நீ எதுக்கு அதிக kinetic energy சொன்னீனா, you need to give me some more information. You need to give me some more information. உங்க போர்ட் ரைட்டர் என்ன ஆச்சு சார்? இங்க இருக்கு, கையில தான் இருக்கு. Okay, so let's get started people. I hope all of you liked it. அவ்வளவுதான்யா. அடுத்ததுக்கு போலாமா? இப்போ அடுத்தது தியரி தியரி தியரி. என்ன சார்? ப்ரிப்பேரே பண்ண மாட்டீங்களா சார்? அப்படியே என்சிஆர்டில இருந்து காப்பி அடிச்சு இங்க போட்டு வரீங்க. அது எங்களுக்கு வாசிக்க தெரியாது சார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்யா. ஓகே, ஸோ அதனால அது அப்படியே காப்பி அடிச்சு அப்படியே போடாச்சு. ஸோ நான் இப்போ சொல்லித்தரேன், நல்லா கவனி. ஸோ இந்த டாபிக் பேர் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் வேவ் தியரி. ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வேவ் தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுச்சா முடியலையா? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வேவ் தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுச்சா முடியலையா? அதை சொல்லு பார்ப்போம். என்னது ஆன்சர்? ஆன்சர் நோ. ஆன்சர் நோ. புரியுதா? இதனால்தான் எல்லாரும் மண்டல கையை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. என்னடா ஒரு பக்கம் யங்ஸ் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட் கெத்து பண்ணாரு, வேவ் நேச்சர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம தலைவர் ஐன்ஸ்டைன், டே வேவ்லாம் இல்லடா பார்ட்டிகல் தான்டா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு சைடு பார்ட்டிகல் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஒரு சைடு வேவ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் நம்ம தலைவர் வந்தாரு, டி பிராக்லி. அவர் என்ன சொன்னாரு? சண்டை போடாதீங்கடா, நீ பாதி நான் பாதி அப்படின்னு சொல்லி வேவும் கரெக்டு பார்ட்டிகளும் கரெக்டு, லைட் ஹாஸ் டியூவல் நேச்சர் அப்படின்னு நம்ம தலைவர் டி பிராக்லி சொல்லி அவர் ஒரு நோபல் பிரைஸ் வாங்கிட்டு போயிட்டார். ஓகே, ஸோ அதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் சார், ஏன் வந்து வேவ் தியரி வந்து நாட் அக்செப்டபிள் அதை சொல்றீங்களா சார்? ஸோ அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், நல்லா கவனிங்க. ஏன் வேவ் தியரி could not explain? First one, okay, please listen very very carefully. Okay, first reason என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேவ் தியரி படி இன்டென்சிட்டி அதிகமா இருந்தா,
intensity அதிகமா இருந்தா, according to wave theory, greater the intensity, the greater should be energy. Okay, because intensity அதிகமா இருந்தா, your electric field and magnetic field amplitude will be higher. The amplitude of electric field and magnetic field will be higher. So intensity அதிகமானா எனர்ஜியும் அதிகமா இருக்கணும். ஆனா அதுவா நம்ம படிச்சோம். intensity நான் எவ்வளோ ஏத்துனாலும் what happens? If the work function energy is not given, electrons will not come out. What we observed, intensity and energy are not related according to the experiment. ஏன்னா intensity நான் எவ்வளோ ஏத்துனாலும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறவே இல்லை. நான் intensity எவ்வளோ ஏத்துனாலும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறாம அப்படியே இருந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னா இன்டென்சிட்டிக்கும் எனர்ஜிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இங்க பாரு, வேவ் தியரி படி intensity is related to energy. So intensity அதிகமா இருந்தா எனர்ஜியும் அதிகம். அப்ப என்ன சார் ஒர்க் ஃபங்க்ஷனு, அப்ப என்ன சார் threshold frequency, அதெல்லாம் தேவையில்லையே. I will just give high intensity wave, I will just give high intensity radiation, that should be able to emit electron. ஆனா அப்படியா நடக்குது? அப்படி நடக்கவே இல்லை. So அதனால தான் wave theory will fail. First reason why wave theory is wrong. Intensity wave theory badi it is related to energy. So intensity wave theory badi அதிகமாக்குனா எனர்ஜியும் அதிகம். அப்ப எதுக்கு threshold frequency? நான் சும்மா ஏதாச்சும் ஒரு frequencyல அனுப்புவேன். ஆனா intensity மட்டும் அதிகமா வச்சனா, according to wave theory, emission should happen. Emission should happen at any frequency provided intensity is high. அதான் wave theory கான்செப்ட். எமிஷன்லாம் எந்த ஃப்ரீக்வன்சினாலும் வை, இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தால் எமிஷன் நடக்கும். ஆனால் இது நடக்காது, இது உண்மை கிடையாது. நம்ம பார்த்தோம்ல, we have threshold frequency. ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்கு மேலே தான் எமிஷன் நடக்கும். புரியுதா? So that is the reason why wave theory fails. Okay? So ரெண்டாவதுக்கு போலாமா? செகண்ட் பாயிண்ட் போலாமா? எல்லாருக்கும் ஓகேவா இது? Did you guys like it? சந்தோஷமா? வெரி குட் தியானேஸ்வர், யூ ஆர் ரைட். சூப்பர்யா. எல்லாருக்கும் சந்தோஷம்னா போடியா ஒரு AD ஸ்கொயர். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடு, ஸ்மாஷ் தட் லைக் பட்டன் அண்ட் தென் வில் மூவ் ஃபார்வர்ட். எஸ், சூப்பர் வேற லெவல்யா. என்னயா எனர்ஜியே இல்லை சாட்ல, என்னயா பண்றீங்க? ஷோ மீ சம் எனர்ஜி இன் த சாட். AD ஸ்கொயர், அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். ஓ, சாட் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பசங்களா உள்ள போலாமா அடுத்ததுக்கு? கிரேட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்றதை பார்ப்போம். why wave theory fails. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, see photoelectric effect வந்து it is a instantaneous process. photoelectric effect வந்து instantaneous process. அப்படின்னா நான் லைட் அனுப்புன உடனே அது போய் பட்டு எலக்ட்ரான் வந்துடும். அப்படியே அந்த செகண்ட்லே இட் இஸ் வெரி இன்ஸ்டன்டேனியஸ். எலக்ட்ரான் வந்து லைட் பட்ட உடனே வந்துடும். ஆனா இங்க என்ன நடக்குது? வேவ் தியரியில wave will give energy continuously to the electron over a period of time. So wave வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல அடிச்சு, அந்த மெட்டல்ஸ்ல நிறைய எலக்ட்ரான் இருக்கும்ல, அந்த எல்லா எலக்ட்ரானுக்கும் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸா. ஸோ அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா எலக்ட்ரானுக்கும் எனர்ஜி வந்துடும். அப்புறமாட்டி they will come out. So according to wave theory, there should be a time lag. நான் வேவ் அனுப்பி அதெல்லாம் எனர்ஜி கண்டுபிடிச்சி அது எல்லாத்துக்கும் enough எனர்ஜி வந்த பிறகு then they'll come out. So according to wave theory,
there should be a sufficient time between the wave that you send and the electron emission. ஆனா இது is wrong. ஏன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தது என்னது, லைட்டை அடிச்ச செகண்டே எலக்ட்ரான் வந்துடும். லைட்டை அடிச்ச உடனே without any delay, ரொம்ப மினிமல், the electron will come out. இதுதான் ரெண்டாவது டிஃபரன்ஸ். வேவ் தியரி பாரு, it can take hours for a single electron to come out. According to wave theory. According to wave theory, light na anupi electron energy la vaangi veliya varathukku or electron, it will take hours. But according to photoelectric experiment, it happens instantaneously. Okay? So that is why this is second reason why wave theory fails. So this further reinforces that your particle nature is correct. Okay? So particle nature is correct ன்றதுக்கு இது வந்து further example. சரியா பசங்களா? Are you guys happy? So this is what we call as the particle nature of light. So what is the energy of light? It is h nu. Nu வந்து frequency பசங்களா? h nu. Nu வந்து frequency. So what is frequency? Frequency is equal to what? C by lambda. Okay? C by lambda is frequency. Got it? So what is momentum? Momentum is h nu by c. Okay? Momentum is nothing but h nu by c. இதான் நம்ம டி ப்ராக்லி சொன்னாரு, அதுக்கு நான் வரேன் கொஞ்ச நேரத்துல. ஓகேவா? This is momentum, this is energy of the incident light. Okay? Did you guys like it? Very good. So now let's go forward. Sachin, I'll come to that Sachin. Why is it declared as dual nature? ஏன் Sachin பாத்தீனா, see YDSE இருக்குல்ல, Young's double slit experiment, நேத்து சொல்லி கொடுத்தேன்ல, அது வந்து பக்காவா ப்ரூவ் பண்ணிச்சு வேவ் நேச்சரை. photoelectric effect பக்காவா ப்ரூவ் பண்ணிச்சு பார்ட்டிகல் நேச்சரை. ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஸோ இந்த காம்ப்ரமைஸ் யார் கொண்டு வந்தா? நம்ம டி ப்ராக்லி. டி ப்ராக்லி என்ன சொன்னார்னா, டேய் வேவ் பசங்களா நீங்களும் கரெக்டு, பார்ட்டிகல் பசங்களா நீங்களும் ரைட்டு, ரெண்டு பேருமே சண்டை போடாதீங்க, நீங்கள் ரெண்டு பேருமே பாதி பாதி எடுத்துங்க. ஸோ he said light is both particle as well as a wave. Okay? So that is what I'll come to. Give me some 5 minutes, I'll come to that. சரியா? So பசங்களா, particle nature of light சொல்லும் போது it is nothing but photons. So whenever light interacts with matter, it behaves like particles. And those particles are called as photons. Each photon will have energy equal to h nu. Each photon will have energy equal to h nu. This is called as frequency. Okay? And what is the speed of every photon? Speed of every photon is speed of light. Speed of every photon is speed of light. And photons are electrically neutral. They are not charged particles. Okay? And when you increase intensity, energy will not increase. Increasing intensity will not increase energy. Rather, it leads to increase in number of photons. So number of photons தான் increase ஆகும் தவிர energy increase ஆகாது. So இந்த 4 பாயிண்ட் தான் particle nature of light photonsக்கு related. எல்லாருக்கும் சந்தோஷமா? Are you all clear? Did you all like it? கடைசி ஸ்லைடுக்கு போலாமா? லாஸ்ட் நம்ம டி ப்ராக்லி என்ன சொன்னாருன்றதை கேட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில questions we'll solve. சரியா? வெரி குட், சூப்பரோ சூப்பர், வெரி குட் வெரி குட். அவ்வளோதான்யா. ஸோ கடைசியில் டி ப்ராக்லி என்ன சொன்னார்? டி ப்ராக்லி டோல்ட் லைட் வந்து போத் வேவ் அண்ட் பார்ட்டிகல் 50-50. டி ப்ராக்லி செட் every matter will behave like a particle as well as a wave. Even us, even tennis balls, cricket ball, everything has wave as well as particle behavior. Okay? Are you all clear? That is what he said. Got it? So because mass of electrons, mass of protons are all very small.
So they'll have significant wave nature. But for us, macroscopic beings, our wave nature is very limited, insignificant. That's why we cannot observe it. Okay? But every particle, everything that you see will have both wave as well as particle nature. That was given by de Broglie. And he proved that the wavelength of any particle is given by h by mv, h by momentum. So h is Planck's constant, which is 6.6 into 10 to the power minus 34, divided by mv is momentum, mass into velocity. Mass is your electron mass, proton mass, generally they ask that only. And v is velocity. பசங்களா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். 99% one கேள்வி from here. Lambda is equal to h by mv. Okay? de Broglie wavelength derivation முக்கியமா derivation de Broglie wavelength கிடையவே கிடையாது. என்ன சொல்றீங்க? நீ சொல்றது வந்து Bohr's postulate proven by de Broglie. அத சொல்ற நீ. So அது வந்து yes சும்மா வாஸ்துக்கணும். ஏனா அது வந்து it is based on standing waves. Okay? It is based on standing waves, but yeah, அது கூட முக்கியம் இல்லன்னு நினைக்கிறேன். அவ்வளவு முக்கியம் இல்ல. அது வந்து de Broglie confirmation of Bohr's postulate. சரியா? So பசங்களா முன்னாடி போலாமா? C வந்து 3 into 10 power 8. Yes சம்யுக்தா, correct. Okay. அவ்வளவுதான்யா. முடிந்தது. எல்லாருக்கும் சந்தோஷமா? Did you guys love it? சூப்பரா. சார் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கொடுப்பாங்களா சார்? இல்ல, நீ தான் எடுத்துட்டு போணும். ஓகே, நீ தான் எடுத்துட்டு போணும். நீ தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எடுத்துட்டு போகணும். பசங்க சின்சியரா எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் கேட்டா ஷிமோன் சார் தான் எடுத்துட்டு போக சொன்னாரு. ஓகே, பசங்களா கடைசி ஸ்லைட் வந்து மைண்ட் மேப். இதை நான் அனுப்புறேன், கவலைப்படாத. நவ் இதை மட்டும் நான் சொல்லி தரல. I'll teach you how to derive that. So when your energy of the particle is given, then the de Broglie wavelength is h by root 2 me. Okay, de Broglie wavelength is h by root of 2 me. So 2m is mass of particle, e is the energy of the particle. சரியா பசங்களா? ஓகேவா? Yes Blackie, I will send it in Telegram. Okay, so பசங்களா இதாயா derivation. இது கொஞ்சம் முக்கியமான ஃபார்முலா. கேட்டா கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ரெடியாக இருக்கணும். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு இ இன்டூ வி. சரியா? ஸோ லெட் us say you are accelerating an electron through a potential difference v. I am taking an electron through a potential difference v. So the work done is ev, that will be equal to the kinetic energy. Because it is starting from rest. The work done will be equal to change in kinetic energy. Anyway, it's starting from rest, so it will be equal to the kinetic energy. Got it? So kinetic energy is equal to what? Half mv square. Half mv square can be written as momentum square by 2m. Because I am multiplying by m, dividing by m. mv is momentum. So mv square is momentum square by 2m. So this is your kinetic energy. That is equal to what? ev naught. So kinetic energy is equal to ev. So I can get the momentum. So p square by 2m is equal to ev. So p square is equal to 2m ev. So kinetic energy is equal to p square by 2m. That is equal to ev. So p square is equal to 2m ev. So p, your momentum, is root 2m ev. So what is lambda? H by mv, h by p. So h by p is what? Root 2m ev. ev is nothing but energy, kinetic energy. So that's how that formula is derived. Now you can substitute the values. How ev? Karthik, we know work done is equal to q into v la Karthik. So when you are taking an electron through a potential difference v, the work done is qv. Work done is equal to change in kinetic energy. But the electron is starting from rest.
So the kinetic energy will be equal to EV. That's what I have done. Okay. Are you all clear? So now H is a constant, M is a constant, E is a constant. H is Planck's constant, M is mass of electron, E is charge of electron. So idu ellathiyum potina, you will get this value. So lambda is equal to 1.227 nanometer by root V. So 1.227 by root V nanometer is the wavelength when an electron is excited through a potential V. When an electron is passed through a potential V, then the wavelength is equal to this value. This is the de Broglie wavelength. The de Broglie wavelength of the electron is given by this formula. Ellarku okay va? Did you all love it? Avladhaan. Over. Chapter is khatam. Okay, did you all like it? Parvalaya? Still people are watching. Not bad. Okay, so pasangla, are you all happy? Ellarku sandoshama? Oru sila questions paakalama kadakadanu. We will see some 5-10 questions. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் கண்டினியூ பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி நான் 9 o'clock வரைக்கும் எடுக்கிறேன். ஒன்றும் 10 நிமிஷம் இருக்குல்ல, நான் 10 நிமிஷத்துல 10 கொஸ்டின் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். முடிக்கிறது டவுட் தான். ஓகே, ரொம்ப நாளாக பசங்க எல்லாரும் கேட்டாங்க, சார் கேஸ் ஸ்டடி சார், கேஸ் ஸ்டடி சார், கேஸ் ஸ்டடி சார். ஸோ இதான் கேஸ் ஸ்டடி. இதை நீங்கள் அப்புறமாடி வாசித்துக்கோங்க. இதை ஆக்சுவலாக தேவையே இல்லை, சும்மா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நிறையா கேள்வி கேட்பாங்க. சார் ஆட்டம்ஸ் நியூக்ளியர் எப்போ சார்? பார்ட் டைம் நூபீஸ் நாளைக்கு. ஆட்டம்ஸ் நியூக்ளியர் நாளைக்குயா? நான் எவ்வளோ தடவை சொல்லிட்டேன்யா. ஓகே, ஸோ பசங்களா, லெட்ஸ் ட்ரை டு சால்வ் இட். டப்பா கேள்வி. ஐன்ஸ்டைன்ஸ் photoelectric ஈக்குவேஷன் சொல்லு பார்ப்போம். Very good. I am சந்தோஷம். யார் பாது டி? ஆன்சர் ஏ யா, ஆன்சர் ஏ. ஏ இஸ் கரெக்ட். ஏன்னா கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் is equal to incident energy minus work function. Kinetic energy maximum is equal to incident energy minus work function. Okay, are you all clear with that? Super. அடுத்த கேள்வி. Come on. நல்ல கேள்வி. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. கடகடன் ட்ரை பண்ணுங்க. அப்புறமாடி we will talk. எல்லாரும் என்ன சொல்றாங்க? டிகிரீஸ். பசங்களா என்னப்பா சொல்றீங்க? If the incident wavelength is decreased, then stopping potential will decrease. Okay, let's check it. தப்பு, எல்லாருமே தப்பு. ஏம்பா? ஹலோ, see, energy is equal to h nu. ஆனா இங்க wavelength கொடுத்திருக்காங்க. அப்போ hc by lambda. so லாம்டாவை குறைச்சா எனர்ஜி என்ன ஆகும்? எனர்ஜி நான் கொடுக்கிறது ஏறும். நான் கொடுக்கிற எனர்ஜி ஏறுனா கைனடிக் எனர்ஜி ஏறும். கைனடிக் எனர்ஜி ஏறுனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஏறும். அதான் ஆன்சர் ஏ. மாசா கெத்தா வேற லெவலா? போடியா சாட்ல. கிரிஷ் இன் சமையல். வெரி குட் கிரிஷ், யூ ஆர் ரைட். ஆன்சர் ஏ. ஸ்ரீமதி, சூப்பர் ஸ்ரீமதி. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சா? டிட் யூ கைஸ் லைக் இட்? ஸோ h nu is one expression for energy. Nu can also be written as c by lambda. So hc by lambda is the expression for energy. So if lambda decreases,
energy will increase. Okay, so I hope all of you are clear. Great, super யா. அடுத்ததுக்கு போலாம். அடுத்த கேள்வி is on your screen. Please try to solve it. Okay, what is the answer? The answer is X-rays. Yarpa the infrared. Answer X-rays, yeah. See, what is energy? EM waves particular. Patya, EM waves weak in atom. Radio, micro, infrared, visible, UV, X-ray, gamma. Okay. So energy இப்படி increase ஆகும். Energy இப்படி increase ஆகும். ஏனா frequency இப்படி increase ஆகும். Frequency increases. Gamma க்கு தான் frequency highest. So ultravioletல என்ன ஆச்சு? Ultravioletல it is not occurring. அதாவது ultraviolet வச்சே electron வெளியே வரலையா? அப்போ work function is very high. அப்ப நான் இன்னும் அதிகமா எனர்ஜி தரணும். இன்னும் அதிகமா எனர்ஜி தரணும்னா I should use X-rays இல்ல gamma rays. Not பின்னாடி. ஏன்னா பின்னாடி இருக்கிறதெல்லாம் அல்ட்ராவயலட்டோட கம்மி frequency. அப்ப அல்ட்ராவயலட்டோட கம்மி எனர்ஜி. எதுக்கு கம்மி எனர்ஜிக்கு போகணும்? I want photoelectric effect to happen. So I need more energy. More energy na more frequency. So either X-rays or gamma rays. Gamma இல்ல so அதனால X-rays தான் ஆன்சர். சூப்பரா? வேற லெவலா? கெத்து பண்ணிட்டோமா? So shall I move forward? Super. Very good. So let's go to the next one, guys. So the next one is over here. Paper vachi origami. Stopping potential na we talk only about the magnitude. So don't worry about the sign. I am talking only about the magnitude of stopping potential. Very good. So அடுத்தது என்னது? வேற level கேள்வி. இதுவும் நல்ல கேள்வி. I think some of you can try it. Great. Hey, Pasangla, try to finish it off, everybody. Very good. எல்லாரும் A வா? சூப்பர். எல்லாருமே தப்பு. எல்லாருமே தப்பு. ஆன்சர் B. யாருமே சொல்ல. இப்போ சொல்லாதீங்க சார் நான் சொன்னேன். I was observing this time. Okay. எல்லாருமே தப்பு. So நான் சொல்றது கவனி. So initially என்னது? Initially you have V0. Okay. So initially you have V. So HV is equal to kinetic energy plus work function. So kinetic energy எவ்வளோ? Kinetic energy initial is equal to h nu minus work function. சூப்பரா? எல்லாருக்கும் ஓகேவா? இதான் initial kinetic energy. Are you guys happy? Now later என்ன பண்றோம்? The initial frequency ஓட n times ஆயிடுது. So now I am supplying nh nu. nh nu is a new energy. So that will be equal to kinetic energy 2 plus work function. So what is kinetic energy 2? Kinetic energy 2 is nhv, that is frequency, minus work function. Okay. So nalla gavani pasangla, I am going to add and subtract n work function. So if I do that, I'll get n into h nu minus work function plus
n minus 1 into work function. So this is the kinetic energy initial. So kinetic energy 2 is n times kinetic energy 1 plus n minus 1 times work function. So answer is option B. The kinetic energy now becomes n times the first one plus n minus 1 times work function. வேற லெவல்ல கெத்து question இதெல்லாம் கெத்து question. I hope you are all able to follow. Super. அடுத்தது போலாமா? It's a very good question, guys. I hope you liked it. Okay, so people, n less than 1 அஸ்வின் அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாத்துலயும் ஏதாச்சும் குறை கண்டுபிடிக்கிறாங்க. அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. n டைம்ஸ் அவங்களாம் தெளிவா கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? Okay, so cool, let's move forward. அடுத்த கேள்வியா? ட்ரை பண்ணியா கடகடன் ட்ரை பண்ணியா? Come on people, everybody, please. சீக்கிரம். பிளாக்கி, வேற லெவல் பிளாக்கி நீ தான் கெத்து. நர்மதே இஸ் ரைட். தியானேஸ்வர் இஸ் ரைட். ஏஆர்பி தான் சார். ஏஆர்பிலாம் கிடையாது, ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஆன்சர் பி. ஏன் ஆன்சர் பி? ஏன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் is equal to kinetic energy max. This depends on incident energy. Kinetic energy maximum depends on incident energy. Incident energy is h nu or hc by lambda. So kinetic energy maximum depends on hc by lambda. So shortest wavelength means maximum energy. Correct? Shortest wavelength na maximum energy. Correct? ஏன்னா wavelength கம்மினா எனர்ஜி அதிகம். maximum energy na maximum kinetic energy. maximum kinetic energy na that is the stopping potential. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா போடு, வீடியோக்கு ஒரு லைக் அப் போடு, அப்புறம் சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் போட்டு தாக்குங்கயா. டிட் யூ ஆல் லைக் இட்? சூப்பரா, வேற லெவலா, கெத்து பண்ணிட்டுமா? சூப்பர். ஓகே, வெரி குட். ஸோ அவ்வளோதான்யா. ட்ரை திஸ் கொஸ்டின். திஸ் இஸ் ஆல்சோ ரொம்ப நல்ல கேள்வி. வாட் இஸ் ஜேபிஜே? ஜேபிஜே இஸ் ஜலபுல ஜங். Okay, so people, everybody try to solve it. Fast. Blacky, நீ என்ன பண்றன்னு கண்டுபிடிச்சனா? எல்லாத்துக்கும் பி. பப்ஜி, அதுல பி வருதுன்னு சொல்லி பி அனுப்பிட்டே இருக்கான். Learn from PUBG boy. PUBG boy is PUBG player, but he still says B is not right. C is correct. Very good PUBG boy, you are right. ஏன்னா ஆன்சர் C தான்யா, வேற லெவல். So C is the right answer. எப்படி சார் இதெல்லாம் சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, I will teach you, listen carefully. ஓகேவா? So first case, incident energy is 1 electron volt. That will be equal to work function plus kinetic energy. So work function எவ்வளோ? 0.5. incident energy 1. அப்ப kinetic energy எவ்வளோ? kinetic energy முட்டை 0.5. Second case, incident energy is 2 electron volt. Work function plus kinetic energy in ரெண்டாவது case. Okay, so work function எவ்வளோ? 0.5. So 2 minus 0.5
is equal to kinetic energy 2. So 2 minus 0.5 is 1.5. So 1.5, 0.5. Ratio எவ்வளோ 1க்கு 3. Supera? Did you guys like it? Are you all cool with it? So shall we move forward? Did you all like it? Cool. Super oh super. அடுத்த கேள்விக்கு போலாம். 9 மணி ஆயிடுச்சா? 9 மணி ஆயிடுச்சா? சீக்கிரம்யா. இந்த கேள்வி டப்புன்னு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இதை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். கடகடன்னு சொல்லுங்கயா. ஃபாஸ்டா. M1, M2 எதுக்கு work function அதிகம்? This is frequency versus stopping potential. So in the graph வந்து it is frequency versus stopping potential. So this is threshold frequency of 1. This is threshold frequency of 2. So threshold frequency எதுக்கு அதிகமோ அதுக்கு தான் work function அதிகம். So threshold frequency of M2 is higher. So phi 2 is h into threshold frequency of 2. Phi 1 is h into threshold frequency of 1. So threshold frequency 1 is smaller, threshold frequency of 2 is greater. So M2 is the answer. Okay, M2 is the answer. I hope you liked it. பசங்களா அவ்வளோதான்யா போதுயா நம்ம நிறுத்திக்கலாம். You guys can solve it. I'll share the slide. எல்லாமே ஆன்சரோட தான் இருக்கும், கவலைப்படாத. எல்லாமே ஆன்சரோட தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. அதே போல் பசங்களா இஃப் இன்னையிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ், இன்னையிலேருந்து எக்ஸாக்டாக 2 மாதத்தில் உங்களுக்கு நீட். ஸோ ஜெய் மெயின்ஸ்லையும் நீட்லையும் நல்லா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டூ செக் அவுட் த கிராஷ் கோர்ஸ். இந்த கிராஷ் கோர்ஸஸில் என்ன பியூட்டினா நானும் நடத்தியிருப்பேன். ஸோ இதெல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். அப்படி உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல எஃபர்ட் கொடுக்கணும்னா, ஏன்னா பசங்களா போர்டு எக்ஸாம் வச்சு உங்களுக்கு வந்து சென்னையில் தான் காலேஜ் கிடைக்கும், அப்புறம் தமிழ்நாடு காலேஜஸ் கிடைக்கும். தே ஆர் ஆல் குட். பட் இஃப் யூ வாண்ட் நேஷ்னல் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்லா நிறையா பேரோட இன்ட்ராக்ட் ஆகணும், நிறைய ஐடியாஸ் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ நீட் டு ஸ்டடி இன் அ சென்ட்ரலி ஃபண்டட் யூனிவர்சிட்டி லைக் IITs, NITs and IIITs and institutes like that. So then you have to study for JEE mains and NEET. அப்படி உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் செக் இட் அவுட். த கிராஷ் கோர்ஸ் ஐ எம் ஆல்சோ டீச்சிங். இது எல்லாமே ரொம்ப வெரி ரீசனபிளி ப்ரைஸ்ட், 2700. ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா ஐ வில் டெல் யூ வாட் டு டூ. என்ன பண்ணணும்? இந்த வீடியோவுக்கு போ. நம்ம சேனலில் இந்த வீடியோ போயிட்டுருக்கா, இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இஃப் யூ கம் டவுன் கீழே வந்தீங்கன்னா உனக்கு ரெண்டுமே இருக்கும், JEE கிராஷ் கோர்ஸ், நீட் கிராஷ் கோர்ஸ். ஸோ இது எல்லாமே இட் இஸ் அவைலபிள் ஃபார் 2700. அவ்வளோதான். ஸோ JEE கிராஷ் கோர்ஸ் வந்து 90 செஷன்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். நீட் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஸோ நீட் வந்து 120 செஷன்ஸ், ஆனால் JEE வந்து 90 செஷன்ஸ் தான். ஓகேவா? JEE வந்து 90 செஷன்ஸ், நீட் வந்து 120 செஷன்ஸ். ஓகே, கூல். ஸோ கைஸ், நான் JEE கிராஷ் கோர்ஸில் மேத்ஸ் எடுப்பேன். ஓகே, நீட் கிராஷ் கோர்ஸ் யூ ஹேவ் அதர் டீச்சர்ஸ், ஆனால் இங்கிலீஷில் இருக்கும். 1800க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன் சார். ஆமாம் ரோஷன், நவ் இட்ஸ் 2700. ஓகே, மேத்ஸ் சார், மேத்ஸ் உங்கள் எக்ஸாம் தானே, ஐ வில் ஹெல்ப் யூ, டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ நெக்ஸ்ட் வீக். சரியா? ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட். டூ வெல். ஓகே ஓகே, கூல். தட்ஸ் அபவுட் இட் கைஸ். அண்ட் மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிடுங்க, ஏன்னா அங்கே தான் நான் PDF ஷேர் பண்ணுவேன். ஓகே, இதுதான் நம்ம டெலிகிராம் குரூப். ஸோ டெலிகிராம் குரூப் யூ கேன் ஜாயின். அது வந்து என்னோட டெலிகிராம் ஐடி. நம்ம டெலிகிராம் சேனல் வந்து இங்கே இருக்கு பாரு, ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல். இதோ இங்கே இருக்கு பார்த்தியா, யூ கேன் ஜாயின் தட். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட். அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கும். அப்படி இஃப் யூ வாண்ட் டு டாக் டு மீ யூ கேன் மெசேஜ் மீ ஆன் இன்ஸ்டாகிராம். ஐ வில் கெட் பேக் டு யூ. இன்ஸ்டாகிராம் இதோ இங்கே இருக்கு பாரு. ஃபாலோ யுவர் ஃபேவரட் மாஸ்டர் டீச்சர் Shimon Sir ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், இஃப் யூ வாண்ட் டு பி மை ஃப்ரெண்ட், யூ கேன் பி மை ஃப்ரெண்ட் ஆல்வேஸ். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு, ஏன்னா மேத்ஸ் எக்ஸாமும் இருக்குது. அது மட்டும் இல்லையா, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப். இது வந்து தமிழ் பசங்களுக்காக ஆரம்பித்தது.
ஸோ சப்ஸ்கிரைப் உன் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லு, உன் ஜூனியர்ஸ்டையும் சொல்லு. ஓகே, கிரேட். ஓகே கைஸ், டேக் கேர், ஆல் தி வெரி பெஸ்ட், லவ் யூ ஆல். அடுத்த செஷனில் பார்ப்போம். நல்லா படிங்க, டூ வெல். ஓகே, பார்ப்போம்யா, ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, டேக் கேர் கைஸ், பாய், see you in the next one.